அப்படி ஏறெடுக்கும் போது உங்க வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை கடவுள் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிபனை குறிச்ச தரிசனத்தை பார்த்தோம். இப்பொழுது மூப்பரை குறித்ததான ஒரு சொப்பனம் தரிசனம். மூப்பர் என்றால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரன் தான். என்னது மூப்பர்? வாசிக்கலாம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். போதுங்க. இங்க சொல்லப்பட்டிருக்குது எல்லார் மேலும் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்று இந்த மாதம் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லார் மேலும் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தரிசனத்தினுடைய நிறைவு. தலைப்பு தரிசனத்தினுடைய நிறைவு. நம்மளுக்கு ஆண்டவர் இந்த மாதம் கொடுத்த தலைப்பை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்? 2வது பகுதிக்கு நம்ம கடந்து வர போகிறோம். கடைசி நாட்கள்ல கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்று சொல்றார். கடைசி கால எழுப்புதல்ல நீங்க பாத்தீங்கன்னா முடவன் நடப்பான், செத்து போனவங்க உயிரோடு கூட எழும்புவாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் கடைசி நாட்களே நடக்கும். அப்படி பைபிள்ல ஒரு காரியம் நடந்திருக்குது. அதை பார்த்துதான் இன்னைக்கு உங்கள் மத்தியில பேச போகிறேன். ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஏன்னா ஆராதனை வேளையிலே கர்த்தர் அதை நமக்கு உணர்த்திருக்கிறார். அதை பேச கர்த்தர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம பைபிள்ல பார்க்கிறோம், உலர்ந்து போன எலும்புகளை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். ஆராதனை வேளையில கர்த்தர் சொன்னாரு, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. என்ன செய்தினா, உங்கள் எலும்புகள் புஷ்டி அடைய போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நற்செய்தி, உங்கள் எலும்புகள் புஷ்டியாக போகிறது. இன்னைக்கு ஏங்க கர்த்தர் இந்த எசேக்கியாவை ஆவிக்குள்ளே கொண்டு போயிட்டு அவர் படுத்துட்டு இருக்கிறார். அந்த ஆவிக்குள்ளே ஒரு சொப்பனத்தை அவர் காண்கிறார். அவர் படுத்துட்டு இருக்கிறார். அவர் ஆவி மட்டும் அந்த பள்ளத்தாக்குக்கு போயிருக்குது. நம்ம கூட கனவு சொப்பனம் பார்ப்போம். நம்ம படுத்துட்டு தான் இருப்போம். நம்ம எங்க போயிருப்போம்? நம்ம அம்மா வீட்டுக்கு போயிருப்போம். நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் இவங்க கிட்ட, சொந்தக்காரங்கிட்ட, அவங்க கிட்ட பேசுறோம். நம்ம படுத்துட்டு தான் இருப்போம். ஆனா நம்ம உருவம் எங்க போயிருக்கோம்? நம்ம அம்மா வீட்டுக்கு போவோம், கம்பெனிக்கு போவோம், சென்னைக்கு போவோம், இங்க போவோம், அங்க போவோம், அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தான் இந்த எசேக்கியா தீர்க்கதரிசி அழகா போட்டிருக்குது. 37வது வசனத்தை, 37வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முதல் வசனம், 2 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி சுற்றி நடக்க பண்ணினார். ஆமென். அவன் ஆவிக்குள்ளானான். அவன் ஆவிக்குள்ளானான். ஆவிக்குள்ளாகி இந்த சொப்பனத்தையும் இந்த தரிசனத்தையும் அவன் பார்க்கிறான். கர்த்தர் ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகிறார். இது எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கு. ஏங்க எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கை கர்த்தர் உயிர்ப்பித்தார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் கடைசி நாட்கள்ல கர்த்தர் சொல்லுகிறார், வசனத்தோடு இணைந்த வசனத்தோடு நீங்கள் இணையும் போது பரிசுத்த ஆவியானவர் உண்மையிலே ஊற்றப்படுவார். ஆமென், ஆமென். இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லலாம், ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரட்சிப்பை பத்தி சொல்லலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இணையும் போதுதான் அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டாகும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். இங்க ரொம்ப தெளிவா போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த உலர்ந்து போன எலும்புகளை கர்த்தர் 3 காரியத்தை கொண்டு உயிர்ப்பிக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உயிர்ப்பிப்பேன். பார்த்து தள்ளி உட்காரு. இந்த வரிசை எனக்கு தெரிய மாட்டேங்குது. தள்ளி உட்காரு. வரிசை தள்ளி உட்காரு. நீங்க தள்ளி உட்காரு. உங்களுக்கும் கஷ்டம், கழுத்து என்ன பண்ண நிமிந்து பார்க்கறது கஷ்டமா இருக்கு. அதனால கொஞ்சம் தள்ளி உட்காந்துருப்பா. உட்காந்துட்டீங்களா? என்ன கவனிங்க. இன்னைக்கு 3 காரியத்தை குறிச்சு ஒரு சேனையா கர்த்தர் மாத்தினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு சேனையா மாறதுக்கு 3 காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கணும். இது நடந்தா உண்மையா சொல்றேன், கடைசி கால எழுப்புதல நீ நானும் பங்கு பெறுவோம்.
அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க பார்க்கலாம். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, எல்லாம் சேர்ந்து ஒருத்தவங்க மைக்கில வாசிங்க, மத்தவங்க எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவேன் என்றேன். அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற எலும்புகள் உயிர் அடைய வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை அந்த எலும்புகளுக்கு கடந்து போக வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. பாருங்க, இப்போ ஒருத்தர் செத்து போயிடான்னு வச்சுங்களேன். ஒருத்தவங்க செத்துறாங்க, அவங்கள புதைக்க ஆள் இல்லை. இது ஒரு சிலர் சொல்றாங்க, வேத வல்லுநர் சொல்றாங்க, இது கர்த்தர் கொடுத்த ஒரு ஒரு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு ஒப்பனை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில வேத வல்லுநர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ராணுவத்துல மரிச்சு போனவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, ராணுவத்துல மரிச்சு இருக்கட்டும், எப்படின்னா மரிச்சு போயிருக்கட்டும், செத்து போய் கிடக்குற ஒரு சடலம்னா அந்த சடலம் என்ன பண்ணுச்சுன்னா நம்முடைய சரீரத்தை மண்ணு சாப்பிட்டுடுச்சு. அப்ப என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? எலும்பு தான் இருக்கும். இப்போ அந்த எலும்பு என்ன இருக்கும்? நம்முடைய தலை எலும்பு, கை எலும்பு, இடுப்பு எலும்பு, கால் எலும்புலாம் எங்க இருக்கும்? எங்க செத்து போய் கிடக்குறோமோ அங்கதானே இருக்கும். ஆனா இந்த எலும்புகள் எப்படி இருக்குதுன்னா சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், தலை ஒரு பக்கம், என்ன பண்ணுதுன்னா சிதறடிக்கப்பட்ட எலும்புகள். ஒண்ணு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கூட எலும்பு கூட பார்ப்போம். தலை, கால் என்ன பண்ணுவோம்? நம்முடைய விழா எலும்பு எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? நம்ம பார்ப்போம். ஆனா இது சிதறடிக்கப்பட்ட எலும்புகள். எல்லா விழா எலும்பு ஒரு பக்கம், தலை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், கை ஒரு பக்கம் சொல்லிட்டு சிதறடிக்கப்பட்ட எலும்புகள் இந்த எலும்புகள். இந்த எலும்புகளுக்கு கர்த்தர் அழகா சொல்றாரு. அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உனக்கு கடந்து வருது. இந்த வார்த்தையை நீ கேட்பண்ணா, இந்த வார்த்தையை நீ கேட்பண்ணா, நீ உயிரடைவாய். ஆமென், ஆமென். சிதறடிக்கப்பட்ட வாழ்க்கையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு உன் வாழ்க்கையில நிலவரம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் ஆவியானவர் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு கடந்து வரும்போது, அந்த வார்த்தையை நீ உட்கொள்ளும் போது, அந்த வார்த்தை உனக்குள்ளே வரும்போது நீ உயிரடைவாய். இது உண்மை, இது சத்தியம். ஆமென், ஆமென். ஆண்டவர் அழகா சொல்றாரு, எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உயிரடைந்தது. உயிரடைஞ்சிச்சு. ஏங்க இந்த எலும்புகளுக்குள்ள ரெண்டு காரியம் இருக்குங்க. எலும்புகளுக்குள்ள ரெண்டு காரியம் இருக்கும். முதல் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோபின் புத்தகம் 20ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்தை நாம் வாசிப்போம். 20:11. அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் அவனுடைய எலும்புகள் அவன் வாழ வயதினுடைய பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். மண்ணிலே படுத்துக் கொண்டிருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். எலும்புல என்ன இருக்குதா? என்ன இருக்குதா? எழுதுறதே உங்களுடைய வேலையா போச்சு. என்ன சொல்றேனே கேட்க மாட்டேன்றீங்க. பாவம் இருக்கு. ஆமென். சேர்ல உட்கார்ந்தவங்கள நீங்க சொல்லவே மாட்டேன்றீங்க. சகோதரி மாறீங்க, சகோதரமாரெல்லாம் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. நீங்க சொல்லணும், சொல்லணும். நீங்க ஒரு சொல்லாம உங்களை விட போறது இல்லைன்னா சரி எழுதுறாங்க, இவங்க கத்துப்பாங்கன்னு பார்த்தா நீங்க கத்துக்க மாட்டேன்றீங்க. நல்லா கவனிங்க. இங்க அழகா போட்டு இருக்கிறது, எலும்புல என்ன இருக்குதா? பாவம் இருக்குது. எலும்புல என்ன இருக்குது? பாவம் இருக்குது. அவன் எலும்புகளோடு அவன் பாவ
இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாவம் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணும் அப்படின்னா உருக்கி நம்மளை என்ன பண்ணோம்னா நெருக்கி போடும். பைபிள்ல வாசிக்கலாம், சங்கீத புத்தகம் 6ஆம் சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 6ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வசனம் 3வது வசனம் வாசிமா. என்மேல் இரக்கமாயிரும். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர். ஆமென். தாவீது சொல்லுகிறான், ஒரு பாத்தீங்கன்னா, எனக்கு என்மேல் இறங்கும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும். என் எலும்பு எப்படி இருக்குது? என்ன பண்ணுது? பலனற்று போயிருக்குது, பாவத்தால் நிறைந்திருக்குது. அதனாலதான் அவன் என்ன பண்றான்னா, 51வது சங்கீதத்தை எழுதும் போது அவன் அழகா சொல்றான். 51வது சங்கீதத்துக்கு வாங்க. 51வது சங்கீதத்துல 7வது வசனத்தை வாசிங்க, 8வது வசனத்தை வாசிங்க. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், என்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்து கேட்கும்படி செய்து அப்பொழுது நீ நொறுங்கின எலும்புகள் களிகூரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாவத்தினால் நொறுங்கி போயிருக்கிற எலும்பு எப்பொழுது உனக்குள்ளே களி கூறும் என்றால், ஆண்டவர் வசனம் உனக்குள் வரும்போதுதான் களி கூறும். ஆமென், ஆமென். எலும்புல என்ன இருக்குது? நம்ம முதல் பாயிண்ட் பார்த்தோம், பாவம் இருக்குது. இன்னொன்னு எலும்புல இருக்குது, வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 13வது அதிகாரம் 21ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். எலிசாவின் கல்லறையிலே போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து அந்த மனுஷனுடைய பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது, எலிசாவினுடைய எலும்புகள் மேல் பட்டபோது அந்த மனுஷன் அந்த மனுஷன் உயிரடைந்து கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். தன் கால்களை ஊன்றி
இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், தேவ பிள்ளையே, வசனம் உனக்குள்ள போக போக போகதான் உனக்குள்ளே மாற்றம் வரும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். என் எலும்புகள் பாவத்திலே நிறைந்திருக்கிறது, அதனால அவன் சொல்றான், சந்தோஷ மகிழ்ச்சி என்னை கேட்க பண்ணும்படி செய்யும். என்னுடைய ஆண்டவர் நொறுங்கின எலும்புகள் உயிரடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறான். அவனுக்கு தெரியும் எலும்புகளிலே பாவம் இருக்கிறது. இந்த பாவம் போனா வசனம் உனக்குள்ள வர வேண்டும். வசனம் எப்ப வரும்னா, நான் வசனத்தை அறிக்கை செய்யும் போதுதான் வசனம் எனக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். இந்த வசனத்துக்கு உயிர் இருக்குதுங்க. இந்த வசனத்துக்கு என்ன இருக்குது? உயிர் இருக்குது. நீ இந்த வசனத்தை அறிக்கை செய்ய உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ துண்டிக்கப்பட்ட நிலையில இருந்தாலும் உன்னுடைய எலும்பை கர்த்தர் நீ உயிர்ப்பிக்க போகிறார். பள்ளத்தாக்கிலே கிடந்து வெட்ட வெளியில பள்ளத்தாக்கிலே சிதறடிக்கப்பட்ட எலும்புக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒரு உருவத்தை கொடுத்து ஒரு மாற்றத்தை கொடுக்குமானா, இன்னைக்கு சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிற உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மாற்றம் வரப்போகிறது. ஆண்டவர் வசனத்துக்கு செவி கொடு. சூழ்நிலை எப்படினா இருக்கட்டும், உன் வாழ்க்கையில சூழ்நிலை எப்படினா இருக்கட்டும், உன் பிள்ளை சூழ்நிலை எப்படினா இருக்கட்டும், உன் சூழ்நிலை எப்படினா இருக்கட்டும், வருமான குறைவா இருக்கட்டும், எல்லா வழிவாசலும் உனக்கு அடைக்கப்பட்டு இருக்கட்டும், உடனே ஒன்னு சொல்றாரு, வசனத்தை கேளு. வசனத்தை கேளு. வசனம் மட்டும்தான் உன்னை உயிரோடு கூட எழுப்பும். வசனம் மட்டும்தான் உயிர்ப்பிக்கும். பைபிள்ல நம்ம பார்க்கணும், ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பக்தன் வசனத்தை மட்டும் எடுத்துட்டு போறார். ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க படிக்க தேவை, நானே உங்களுக்கு சொல்றேன். வேதம் சொல்லப்பட்டது, யாக்கோபு என்கிற ஒரு தேவ பக்தன், அவன் இரவுல என்ன பண்ணானா, அந்த இடத்துல படுத்துக் கொண்டிருக்கிறான். படுத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறான், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு சொந்தமா கொடுப்பேன். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு முழுவதும் நீ பரவுவா, நான் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதிருப்பேன் என்று சொன்னான். ஆண்டவர் அவனோடு கூட பேசுறான். அவன் சொன்னான், அவன் ஒரு வார்த்தை சொல்றான், நீங்க தெய்வானா, எனக்கு உண்ண உணவு, எனக்கு என்ன பண்ண உணவையும் எனக்கு இருக்க இருப்பிடத்தையும் எனக்கு கொடுத்து என்னை நடத்தினா தெய்வம் என்று நம்புறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த யோர்தானை கடந்து போகும்போது வேதம் அழகா சொல்லப்பட்டது. ஆதியாகமம் 32:10, அடியேனுக்கு தேவர் காட்டின தயவுக்கு நான் எம்மாத்திரம், நீர் கொடுத்த சத்தியத்துக்கு எம்மாத்திரம், நான் பரிவாரம் தான் பண்ணேன், நான் ஒரு கோலோடு கூட கடந்து போனேன், 2 பரிவாரத்தோடு கர்த்தர் கடந்து போனேன். அவன் சொல்றான், சத்தியம், சத்தியத்தை சுமந்துட்டு போன 20 வருஷம் கழிச்சு அந்த சத்தியம் என் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்தது, அந்த சத்தியம் என் வாழ்க்கையில உயர்வை கொடுத்தது, அந்த சத்தியம் என் வாழ்க்கையில ஆண்டவருடைய தரிசனத்தை நிறைவேற்றினது. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், வருஷம் கடந்து போதே கவலைப்படாத, நாள் கடந்து போதே கவலைப்படாத, கடவுள் எனக்கு எடுத்துட்டு வந்து வெறுமையா வச்சிருக்கான் கவலைப்படாத, வசனத்தை கேள் என்று கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். சிதறடிக்கப்பட்ட எலும்புகளை கர்த்தர் ஒருநிலைப்படுத்தினார். சிதறடிக்கப்பட்ட எலும்புகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கப்பட்டது, அதுக்கு உயிர் இல்ல, உலர்ந்து போயிடுச்சு. அதுக்கே கர்த்தருடைய வார்த்தை உயிர் கொடுக்குமானால் இன்னைக்கு உயிரோடு சபையில உட்கார்ந்து இருக்கிற உனக்கு கர்த்தருடைய வார்த்தை மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்க கூட அதை நான் சொல்றேன், உயிர் இல்லாத எலும்பே வசனத்தை கேட்டு உயிரடைஞ்சது. நம்ம எல்லாம் உயிரோடு கூட இருக்கிறோம். ஆமென், ஆமென். உயிரோடு இருக்கிறோம்ல நம்ம எல்லாம். ஆமென், ஆமென். சுவாசிக்கிறது கர்த்தருடைய கிருபை, சுவாசிக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஒரு விண்ணப்பத்துக்கு நான் ஜெபிக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். பாருங்க, பாத்தீங்கன்னா கடந்த நாட்கள்ல பிளைட் இந்த விபத்தினாலே நிறைய பேர் மரிச்சு போயிட்டாங்க. அந்த குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படும். டாக்டருங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, மரிச்சு போயிட்டாங்க, அவங்க வேதனைப்படுவாங்க. அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி அந்த சமூகத்துல, ஆண்டவரே இரக்கமும் கிருபையும் உள்ளவரே, நேசிக்கிறவரே, நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த விபத்தினாலே மரித்து போன இந்த குடும்பத்துக்காக நான் வரையா. இன்னைக்கு எத்தனை குடும்பம் நாங்க செய்தி கேட்டிருக்கோம், எத்தனை குடும்பம் பிள்ளைங்கப்பா, அவங்களுக்கு கர்த்தர் ஆறுதலா இருங்க. இனி என் தேசத்துல அப்படி நடக்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். உங்க கரம் கூட இருக்கட்டும். மருத்துவமனையில இருக்கிற ஆபிரகாம் பிரதருக்கு கர்த்தர் நீங்க ஒரு பூரண சுகத்தை தார சாட்சியா நிறுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அதுக்காக தான் ஜெபிக்கணும். இதை பாத்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப்ல போட்டாங்க, முடிஞ்சிட்ட பின்னாடி துல்லியமா தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது, தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட ஒரு விபத்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நமக்கு ஆண்டவர் நம்முடைய பாருங்க, நம்ம அப்புறமா நடந்துட்ட பின்னாடி பேசுறதை விட அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கிறவங்களா மாறும். ஆமென், ஆமென். இன்னைக்கு பாருங்க, நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கோம், அதெல்லாம் கர்த்தருடைய கிருபை தான். மருத்துவமனையில எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு நீ நானே நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கோம், நல்லா சுவாசிக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை
ஐயா. நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுமா. உடைந்து போன எந்த கூடாரத்திலே எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காரலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, எலும்புகள் ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்படும். எலும்புகள் ஆவியினால உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் பாருங்க, கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு நம்முடைய சபைக்கு எல்லா தேவையும் கர்த்தர் சந்திச்சிருக்கிறார். அல்லேலூயா. மேட் வாங்க கர்த்தர் உதவி செய்ததற்காக கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஃபுல்பிட் வாங்குறது கர்த்தர் உதவி செய்ததற்காக கர்த்தர் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த தேவையை சந்தித்த பிள்ளைங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் எலும்பு எதனால உயிர்ப்பிக்கப்பட போதா? எதனால உயிர்ப்பிக்கப்பட போகுது? ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே நீ உயிர்ப்பிக்கப்பட போகிறாய். வாசிங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிமா. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நாளுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடை. சேர்ந்து வாசிங்களே, அப்பதான் உங்களுக்குள்ள உயிர் நீச்சி உண்டாகும். ஆமே. சரி, வாசிங்க வாசிங்க. நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி தோலினால் மூடி ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிமா. கட்டளையிட்டபடி தீர்க்கதரிசனம் உரைத்தேன், தீர்க்கதரிசனம் உரைக்கையில் இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்புகளும் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. ஆமென், ஆமென், ஆமென். இங்க ஆண்டவர் அழகா சொல்றாரு, எலும்புகள் ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்படும். ஆவியில உன் எலும்பு இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா உனக்குள்ள என்னென்ன வரும்னு சொல்லி போட்டுருக்குது. எதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வருவாரு? 6வது வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் மேல் நரம்புகள் மேல பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஆமென். உன் நரம்புல பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது எது மேல வருவாரு? மாம்சத்து மேல. உன்னுடைய நீ பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கும் போது உன் சரீரத்துல மாற்றம், உன் முகத்துல ஒரு தேவ பிரசன்னம். ஆமென், ஆமென். நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம முகத்தை தேவ பிரசன்னத்தால இருப்போம். எல்லாரும் கேட்பாங்க, என்ன ரொம்ப பிரைட்டா இருக்கிறீங்க? எப்படி இருக்கிற? பிரைட்டா இருக்கிற. கருப்பா இருந்தாலும் எப்படி இருக்கிற? கலையா இருக்கிறீங்க, அழகா இருக்கிறீங்க, பிரைட்டா இருக்கிறீங்க. இது எதனாலன்னா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வரும்போது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள அது அடுத்தது என்ன கொடுப்பாரா? தோலினால் உன்னை மூடுவார். ஆமென். நல்ல ஒரு உருவத்தை கொடுப்பார். நோஞ்சானா இருக்கிற உன்னை என்ன பண்ணுவாரு? நல்ல உருவத்தை, புஷ்டியை கொடுப்பார். புஷ்டியா இருக்கிற உன்னை, நடக்க முடியாம, உட்கார முடியாம, ஏந்துக்க முடியாத இருக்கிற உனக்கு நல்ல ஒரு உருவத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தோலினால் உன்னை மூடுவார். அடுத்தது ஆவியை கட்ட, அப்பொழுது என்ன பண்ணி உயிர் அடைவே. ஆமென். நரம்புல அபிஷேகம், உன்னுடைய தோல்ல அபிஷேகம், உனக்குள்ள சதையில அபிஷேகம், உன் ரத்தத்துல அபிஷேகம், உன் எலும்புல அபிஷேகம். ஆமென், ஆமென். உன் எலும்புல கர்த்தர் அபிஷேகத்தை கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்தா என்ன நடக்கும்? ஒழுங்கில்லாத இருக்குது. இந்த எலும்பு என்ன பண்ணுது? ஒழுங்கில்லாத ஒரு இடத்துல ஒண்ணு இருக்குது. நீங்க பாத்தீங்க, ஒன்னொன்னு இடத்துல ஒன்னொன்னு இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை ஒழுங்கில்லாத இருக்கு. ஒரு காரியத்தை செய்வோம், அந்த காரியத்தை விட்டு இன்னொன்னு போயிடும். இன்னொன்னு செய்வோம், அதை விட்டுட்டு இன்னொன்னு போயிடும். இப்படியே ஒரு நிலவரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். பரிசுத்த அடுத்த 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு, நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன், அந்தந்த எலும்புகள் அந்தந்த எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாங்கன்னா ஒழுங்கில்லாத உங்க வாழ்க்கையை ஒழுங்காக்குவார். வாசிங்க ஆதியாகம புத்தகம் 1ஆவது அதிகாரம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். முதல் வசனம், 2வது வசனம். சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ
பரிசுத்தாவினாலே. முதல்ல ஆவியானவர் வந்தா நம்ம ஒழுங்கில்லாத வாழ்க்கை என்ன ஆயிடும்னா சரியாயிடும். ஆமென் ஆமென். ஒழுங்கில்லாத வாழ்க்கை என்ன ஆயிடும்? சரியாயிடும். அடுத்தது பாருங்க, அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிச்சு அல்லாமலும் போதுங்க. இங்க சொல்லப்பட்டிருக்குது, நம்ம 7வது வசனம் சொல்லப்பட்டது, ஒரு காற்று வீச ஆரம்பிச்சது. 7வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 7:37. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு இடுப்பும் தன் நெடுங்கோடே சேர்ந்து கொண்டது. ஆமென். வசனம் பாருங்க, வசனத்தை கேட்ட உடனே அதுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா உயிர் வந்துடுச்சு, அசைவு வந்துடுச்சு. அசைவு வந்த உடனே, அபிஷேகம் வந்த உடனே அது வாழ்க்கையில என்ன வருதுன்னா, முதல்ல ஒழுங்கின்மை மாறுது. 2வது அதுக்கு என்ன கிடைக்குதுன்னா உருவம் கிடைக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு என்ன கிடைக்குதுன்னா ஒரு உருவம் கிடைக்குது. அதோடைய இழந்தது எல்லாம் திரும்ப அது பெற்றுக்கொள்ளுது. உன் வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து போயிருக்கிறியோ பரிசுத்தாவியானவர் திரும்ப உனக்கு கொடுக்க போகிறார். இப்போ இந்த எலும்புடைய முண்டை இருக்குதுல்ல, தலை இருக்குதுல்ல, இந்த தலை நேரத்துல இழந்துருக்குன்னா கையை இழந்துட்டு இருக்குது, காலை இழந்துட்டு இருக்குது, இடுப்பெல்லாம் இழந்துட்டு இருக்குது. பரிசுத்தாவியானுடைய அந்த வல்லமை புறப்பட்ட உடனே எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, எந்தெந்த மூலையில அதனுடைய அவை இருக்குதோ அதெல்லாம் ஓடிடுச்சு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்தாவியானவர் வரும்போது உன் ஆசீர்வாதம் எந்த வீட்டுல இருந்தாலும் சரி, எந்த தெருவுல இருந்தாலும் சரி, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, பரிசுத்தாவியானவர் திரும்ப உன் கையில கொடுக்க வல்லவராக இருக்கிற. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். உனக்கு உரியதை கர்த்தர் கொடுத்துருவார். ஆமென் ஆமென். எனக்கு உரியதை கர்த்தர் என்கிட்ட கொடுத்துருவார். அது உன்னுடைய பொருளை யார் வச்சிருந்தாலும் சரி, உன் சொத்தை யார் வச்சிருந்தாலும் சரி, உன்னுடைய சுகத்தை, உன்னுடைய இன்னைக்கு உன்னுடைய பிசாசு இன்னைக்கு உன் சுகத்தையும் உன் ஆரோக்கியத்தையும் எங்க வச்சிருந்தாலும் சரி, பரிசுத்தாவியானவர் உன் வாழ்க்கையில வந்துட்டாருன்னா அது அப்படியே ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் திரும்ப உன் கையில கொடுத்துருவார். இது மாற்று கருத்திலே கட்டாயம் கர்த்தர் செய்வார். ஆமென் ஆமென். முதல்ல ஒழுங்கில்லாத வாழ்க்கையை ஒழுங்காக்குவாரு, உன் வாழ்க்கையை உனக்கு திரும்ப கொடுப்பார். உன் வாழ்க்கையை திரும்ப கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, தோலினால நம்மள மூடுறாரா, நரம்புகளால நம்மள என்ன பண்றாரா? அபிஷேகிக்கிறாரா. அடுத்தது சொல்லப்பட்டிருக்குது, அவர் அபிஷேகம் நம்மள என்ன மாற்றுதா? ஒரு உருவமாய் மாற்றுகிறது. இழந்த வாழ்க்கையை திரும்ப கொடுக்கிறதா இருக்குது. இன்னைக்கு கர்த்தர்கிட்ட சொல்ல போறோம், நீ நானும், ஆண்டவரே நீங்க என்ன மாற்றுங்க, ஆண்டவரே நீங்க என்ன மாற்றுங்க. நீங்க மாற்றினா நான் மாறிடுவேன். நீங்க மாற்றினா என்ன பண்ணுவேன்? மாறிடுவேன். உங்க அபிஷேகம் எனக்குள்ள வரும். நமக்கு அந்த வாஞ்சை இருக்கணும். வாஞ்சை இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாரு. வாஞ்சைதான். பரிசுத்தாவியானவருக்கு ஒரு பெரிய நீ உபவாசமோ தான தர்மமோ நீ செய்தது, உனக்குள்ள வாஞ்சை இருந்து ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்தா போதும், உன்னை பரிசுத்தாவியானவர் அக்கினினாலே நிரப்புவார். அக்கினி அபிஷேகத்தால உங்களை நிரப்புவார். அப்போஸ்தலர் புத்தகத்திலே பார்க்கிறோம், ஒரு பெரிய பலத்த காற்று வீச ஆரம்பித்தது. அந்த காற்று அழகா சொல்லப்பட்டிருக்குது. அங்க அபிஷேகத்துல நிரம்ப நிரம்ப கீழே இருக்கிற ஜனங்கள்லாம் மேல பார்த்தாங்க. லட்சக்கணக்கான ஜனம் இருந்தாங்க அந்த இடத்துல. ஏன் லட்சக்கணக்கான ஜனம் இருந்தாங்க அப்படின்னு கேட்டா நீ சொல்ல போறதே இல்லை, அதனால நானே சொல்லிடுறேன். லட்சக்கணக்கான ஜனம் ஏன் இருந்தாங்க அப்படின்னா பண்டிகை அன்னைக்கு, பண்டிகை பெந்தகோஸ்தே நாள் பண்டிகை. அதனால எல்லா ஊர்ல இருக்கிறவங்க எங்க வந்திருக்கிறாங்க? எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய காத்து, ஒரு பாத்தீங்கன்னா நம்ம கூட ஒரு காத்து வந்துச்சுன்னு வச்சுக்கேன், உடனே சொல்லுவோம், ஐயோ இது பேய் காத்து வந்துருச்சுன்னு சொல்லுவோம். ஒன்னு என்ன சொல்லுவோம்? சூறாவளி காத்து வந்துச்சு, இந்த காத்து வந்துச்சு, அந்த காத்து வந்து. இந்த காத்து வந்த உடனே எல்லாரும் எங்க பாக்குறாங்க? மேல பார்த்தாங்க. அந்த மேல அக்கினிமயமான நாவு அந்த இடத்துல கடந்து வந்தது. ஒவ்வொரு நாவோட அக்கினி அபிஷேகம் கடந்து வந்தது. அந்த அபிஷேகம் கீழே இருக்கிறவங்களை மேல பார்க்க வச்சது. உன் வாழ்க்கையில பரிசுத்தாவியானவர் உனக்குள்ள வந்துட்டாருன்னா உன்னை எல்லாரும் மேல பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றத்தை கொடுக்கும். ஆமென் ஆமென். மாற்றத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கு. அதான் சொல்றாரு அவரு, அவர் உன்னுடைய அணுக்களில கூட அபிஷேகத்தை ஊற்றுவார். உன்னுடைய எலும்புல மட்டும் இல்ல, உன்னுடைய அணுக்கள், உன் ரத்தத்துல, உன்னுடைய தசையில, உன் நரம்புல எல்லாத்திலும் அபிஷேகத்தை ஊற்றுவார். அந்த அபிஷேகம் உன் வாழ்க்கையில இழந்து போனதை திரும்ப கொடுக்கிறதான் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு உன்னை பார்த்து, ஒழுங்கின்மையா இருக்கிற ஒழுங்கில்லாதவங்களை ஆண்டவர் என்ன பண்ற? சரிப்படுத்துகிறார். அடுத்தது சொல்றாரு, உன் வாழ்க்கையை திரும்ப கொடுக்கிறார். எங்கெல்லாம் உன்னுடைய ஆசீர்வாதம் தொலைஞ்சு போயிருக்குதோ, உன் உருவம் எங்கெல்லாம் தொலைஞ்சு போயிருக்குதோ அதெல்லாம் உன் கையில கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென் ஆமென். ஆண்டவர் சேர்க்க வல்லவராய் இருக்கிறாருங்க. அதுதான்
மாறும். ஆமென், ஆமென். சேனை யுத்த களத்தில் நிற்கிற சேனையாய் கர்த்தர் உன்னை மாற்ற போறார். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சாத்தானை எதிர்த்து நிற்கிற சேனையாய் கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். கையை தட்டுவோம், அல்லேலூயா. ஜெப சேனையாய் கர்த்தர் உன்னை மாற்ற போறார். கையை தட்டுவோம், அல்லேலூயா. உன்னை சுவிசேஷ சேனையா மாற்ற போறார். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென். நீ ஜெப சேனையா மாற போற, சுவிசேஷ சேனையா மாற போற. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற யுத்த களத்தில் நிற்கிற ஒரு சேனை ராணுவனா நீ மாற போகிறா. திறப்புல நிற்கிற யுத்த களத்தில் நிற்கிற சேனை. இன்னைக்கு நான் ஏன் வாழறேன், எதுக்கு வாழறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தெரியாம ஏதோ வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ற நான் உன்னை சேனையா மாத்த போறேன். உனக்குள்ள தரிசனத்தின் அபிஷேகத்தை வைக்க போறேன். தரிசன அபிஷேகம். இன்னைக்கு என்ன கொண்டு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு, உன்னை கொண்டு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு, நம்ம மெர்லினை கொண்டு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா வைசாலியை கொண்டு ஒரு தரிசனம், கீழே குனியாத வைசாலியை கொண்டு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு. வெற்றியை கொண்டு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு. எரேமியாவை கொண்டு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தரிசனம் உன் மேல வைக்கப்பட்டிருக்குது. ஏதோ வந்தேன் போனேன் இல்லைங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தோல் இருக்குது, கண் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாம் என்ன பண்ணிட்டாரு கடவுள் உனக்கு? என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. அப்படியே ஜடம் மாதிரி இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வேலை என்ன செய்யணும்னு தெரியாத உன்னை பார்த்து சொல்றாரு, தரிசனத்தின் அபிஷேகம் உனக்குள்ள இறங்க போகிறது. தரிசனம் உன்னை உயிர்ப்பிக்க போகிறது. அந்த தரிசனம் உன் வாழ்க்கையை மாற்ற போகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத ஒரு சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதே அதிகாரத்திலே 13வது வசனம் வாசிமா. என் ஜனங்களே, என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. நீங்க எங்க இருக்கிறீங்களா? பிரேத குழி. பிரேத குழினா என்னது? கல்லறை. கல்லறை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களா? அவ்வளவுதான், அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. கை கால் கட்டி வச்சிருந்தா அப்படி என்ன பண்ணுவாங்க? கட்டி வச்சா மாதிரி இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றேன், கட்டி வச்சா மாதிரி இருக்கிற ஒண்ணுமே யோசிக்காம அப்படியே இருக்கிற உன்னை பார்த்து சொல்றேன், உன் பிரேத குழியை நான் திறப்பேன். உன் மேல ஒரு தரிசனம் இருக்கிறது. நான் உன்னை மறுபடியும் உயிரடைய செய்வேன். உன் பிரேத குழியை திறந்து உன்னை வெளியே கொண்டு வந்து உன் நாற்றத்தை எல்லாம் மாற்றி உனக்கு உருவத்தை கொடுத்து நான் வச்சிருக்கிறேன், உன் மேல தரிசனம் வச்சிருக்கிறேன். நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்றேன். ஆமென், ஆமென். அடுத்த 14வது வசனம் வாசிமா. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். என் ஆவியை உனக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். தேசத்தில் வைப்பேன். மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை தேசத்திலே வைப்பேன். அல்லேலூயா. உன் தேசத்துல உன்னை ஆசீர்வாதமா கர்த்தர் வைக்க போறாரு. எல்லாம் கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உன் தெருவுல உன்னை ஆசீர்வாதமா வைக்க போறாரு. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். உன் ஊர்ல உன்னை ஆசீர்வாதமா வைக்க போறாரு. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென், ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உன் பிரேத குழியை திறந்துட்டேன். ஆமென். இன்னைக்கு தரிசனம் இல்லாமல் படுத்துக் கொண்டிருக்கிற பணம் போல இருக்கிற உன் வாழ்க்கையை நான் மாத்திட்டேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, உன்னை தேசத்துல வைப்பேன், நீ குடியிருப்ப. சிதறடிக்கப்பட்ட நான் உன்னை குடியிருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சத்துரு கையிலே அடிமையாக்கப்பட்டு எல்லா தேசத்துக்கும் சிதறடிக்கப்பட்டாங்க. சிதறடிக்கப்பட்டு கொஞ்சம் பேர் வெளியே வந்தாங்க, கொஞ்சம் பேர் என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. சிதறடிக்கப்பட்டு ஒரு நாள் கர்த்தர் அவங்களை கூட்டி சேர்த்தார். இன்னைக்கு கர்த்தர் இந்த கால வேளையில பேசுகிறார், உன்னுடைய தரிசனமும் உன் ஊழியமும் உன்னுடைய ஊழியமும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது, கவலைப்படாத. உன் பிரேத குழியை நான் திறப்பேன். உன் மேல இருக்கிற தீர்க்க தரிசன அடைப்பை நான் மறுபடியும் உறுதிப்படுத்துவேன். நான் மறுபடியும் உன்னை உயிரோடு எழுப்புவேன். நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. சிரிச்சுங்கிற அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் வார்த்தை தான் எனக்கு ஜீவன். அப்படிதான் நீங்க இருக்கணும். ஒரு ஒரு வார்த்தை எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு நீ ஆமென் அல்லேலூயா சொல்ல சொல்ல அது உன்னை உயிரோடு எழுப்பும். உன் பிரேத குழியை திறக்கும். உன் பிரேத குழி மாறி உன் மேல வச்சிருக்கிற தரிசனம் நிறைவேறும். உன் மேல வச்சிருக்கிற தேவ திட்டம் நிறைவேறும். அதுதான் கர்த்தர் நீங்க சொல்றாரு, இந்த பல எலும்புகள் தரிசனத்தால் உயிர்ப்பிக்கப்படும். தரிசனத்தால உயிர்ப்பிக்கப்படும். இந்த கால வேளையில கர்த்தர் உங்களோட தெளிவா ரெண்டு காரியத்தை உங்களோட பேசுறார். எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்படும். உயிர்ப்பிக்கப்படும் போது பாவத்துக்கு செத்து நீதியினால் பிழைப்பாய் நீ. அடுத்தது சொல்லப்பட்டிருக்குது, எலும்புகள் பரிசுத்த ஆவியினால் உயிர்ப்பிக்கப்படும். உன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவார். இழந்து போன உன் வாழ்க்கையை திரும்ப உன்
வாழ்க்கையில உண்டாக்க போகிறார். நம்ம